சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ஐஐடியில் உயர்கல்வி பயில தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவிக்கு வீடு மற்றும் மடிக்கணினியை முதல்வர் ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தியுள்ளார். நெஞ்சை உலுக்கிய விமான விபத்திற்கு கோவை பள்ளி குழந்தைகள் மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். காலாண்டு அரையாண்டு தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்காட்டியை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இந்த நாட்காட்டியில் நடப்பு கல்வியாண்டுக்கான தேர்வு நாட்கள், வேலை நாட்கள், விடுமுறை நாட்கள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி இந்த கல்வியாண்டில் மொத்தம் 210 நாட்கள் வேலை நாட்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் கருத்துப்பட்டறை சென்னையில் இன்று நடைபெற்றது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் பொங்கி வரும் ரசாயன நுரையை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு காரணமாக ஜூன் 15ஆம் தேதி நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் துடியலூரை சேர்ந்த ராஜேஷ், வயது 36. இவர் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தன்னுடைய 10 வயது மகனான வினீத்தை காலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்கேட்டிங் பயிற்சி பள்ளியில் சேர்த்துள்ளார். ராஜேஷ் தினமும் பயிற்சிக்காக மகனை அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் டிப்பர் லாரி மோதி தந்தையும் மகனும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் ஒன்று நேற்று பிற்பகல் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் 2 விமானிகள் மற்றும் விமான பணியாளர்கள் உட்பட மொத்தம் 242 பேர் இருந்தனர். மருத்துவர் அருண் பிரசாத் அளித்த பேட்டியில், பகல் 1:30 மணியளவில் 5வது மாடியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பெரிய சத்தம் கேட்டது எனவும், புகை சூழ்ந்ததால் முதல் மாடிக்கு ஓடி கட்டிடத்தில் இருந்து குதித்து தப்பினேன் என்றும், கட்டிடத்தில் இருந்து வெளியே வந்த பிறகே விமான விபத்து என தெரிந்தது. விமான விபத்தின் போது திடீரென எங்கும் புகை பரவியது. நாங்கள் வெளியே வந்த 15-20 நிமிடங்களுக்கு பின் மீட்பு பணிகள் நடந்தன என்று தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்திலிருந்து இலங்கை, துபாய் ஆகிய 2 வெளிநாடுகளுக்கு மட்டுமே பயணிகள் விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 3வதாக மதுரையிலிருந்து அபுதாபிக்கு இண்டிகோ விமானம் தனது பயண சேவையை துவங்கியுள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து சர்வதேச ஆய்வகங்களின் அறிக்கைகளை சமர்ப்பித்தும் மேலும் ஆதாரம் வேண்டுமென ஒன்றிய அரசு கேட்கிறது. ஆனால் ஆதாரம் இல்லாத புராணம் சார்ந்த சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக ஆதரிக்கிறது என்றும், தமிழ் வரலாற்றை அழிக்க பாஜக, RSS முயல்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மகப்பேறு மயக்கவியல் தர மேம்பாட்டிற்கான மருத்துவ பயிலரங்கத்தினை தொடங்கி வைத்து மயக்கவியல் துறையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விழா பேருரையாற்றினார். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்த போது, ஜூன் 14ஆம் தேதியான நாளை மாலை 4 மணி அளவில் அண்ணா ஸ்டேடியம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மத சார்பின்மை காப்போம் பேரணி தொடங்குகிறது என்றும், ஊழலை விட மாதவாதம், வெறுப்பு அரசியல் தீங்கானது என்று தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 3 வேளாண்மை சட்டங்களை ஆதரித்து தினமும் கதா காலட்சேபம் நடத்தியவர் பழனிசாமி உழவர்களுக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு பகல் வேஷம் போடுகிறார் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலடி கொடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் பாண்டிகோயில் என்ற இடத்தில் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. அம்மாநாட்டு திடலில் ஜூன் 10ஆம் தேதி முதல் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரிகளை வைத்து ஜூன் 22ஆம் தேதி வரை காலை மாலை என வழிபாடு நடத்தி பிரசாதம் வழங்க முடிவெடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு அனுமதி கோரி மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு கல்வி விருது விழா என்ற பெயரில் பரிசுகளை வழங்கி வருகிறார். இந்நிகழ்வு குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் ஊர் மக்களை தாக்கிய 3 சிறுவர்கள் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நானல்ல என்று முதல்வர் ஸ்டாலினை EPS கடுமையாக விமர்சித்துள்ளார். வைகை அணையிலிருந்து 120 நாட்கள் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் மதராசி குடியிருப்பு பகுதி இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு குடியிருப்பு வசதியை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை மாநிலங்களவை திமுக குழு தலைவர் TR பாலு டெல்லி முதலமைச்சரிடம் நேரில் வழங்கினார்.
ஒசூர் அருகே மூக்கண்டம் பள்ளியில் அரசு அதிகாரி கிருபானந்தம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் கிருபானந்தம் சிறப்பு உதவி ஆய்வாளராக உள்ளார். கிருபானந்தம் வீட்டில் நடத்திய சோதனையில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். கடனை வசூலிப்பதில் கடுமை காட்டினால் 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவருக்கு L&T 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் பால பணியின் போது இணைப்பு தூண்கள் விழுந்து ரமேஷ் வயது 43 என்பவர் உயிரிழந்தார். பாலத்தை இணைக்கும் தூண்களை பொருத்த முயன்ற போது திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. நாகர்கோவிலை சேர்ந்த ரமேஷ் குடும்பத்துக்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ஏற்கனவே ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுவரையிலும் பார்த்திடாத ஒன்றாக அந்த குடியிருப்பு பகுதியின் பெயர் பலகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் V.ப. ஜெயசீலனின் பெயர் இடம்பெற்றிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் 24 திருநங்கைகளுக்கு குடியிருப்பு வசதி செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சியர் என்பதால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அன்பு ஆட்சியர் V.ப. ஜெயசீலன் நகர் என்று அவருடைய பெயரையே வைத்துள்ளதாக திருநங்கைகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக மாநிலங்களவை புதிய உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணில் RSS, பாஜக போன்ற வகுப்புவாத நச்சு சக்திகள் தலை தூக்க முடியாத வகையில் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வோடு உள்ளனர் என்றும் பிரதமர் மோடியை விட கல் நெஞ்சுக்காரர் வேறு யாராவது இருக்க முடியுமா என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் வாரிய பராமரிப்பு பணி காரணமாக அம்பத்தூர் சிட்கோ, EP சாலை, மீனாம்பட்டு சாலை, யாதவல்ஸ் தெரு, வடக்கு கட்டப்பிரிவு 3, படவெட்டு அம்மன் நகர், பிள்ளையார் கோவில் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் குண்டர் சட்டம் பாயப்படும் என்று மசோதாவுக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் தமிழக அரசின் மசோதாவுக்கு கவர்னர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ் பண்பாட்டின் தொன்மையை புறந்தள்ளுகிறார்கள் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரிசுகளை வழங்கி பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விஜய் கல்வி விருது வழங்கும் விழாவில் விஜய் மாணவிகளின் தோளில் கைப்போட்டதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் விமர்சித்து பேசியுள்ளார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வேல்முருகனின் சர்ச்சை பேச்சுக்கு பள்ளி மாணவி பதிலடி கொடுத்துள்ளார். விஜயிடமிருந்து கல்வி விருது வாங்கிய போது மாணவி பேசியது, பரிசு வழங்கும் போது விஜய் மாணவிகளின் தோளில் கைப்போடுவதாக பேசி சில வீடியோக்கள் வந்ததை பார்த்தேன். விஜயை நாங்கள் அப்பாவாக பார்க்கிறோம், விஜயை நாங்கள் அப்பாவாக, அண்ணனாக, எங்கள் உயிராக நினைக்கிறோம், இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றும் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்றும் மாணவி தெரிவித்துள்ளார். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணியால் தேஜஸ், மன்னை, குருவாயூர் விரைவு ரயில் உட்பட 5 ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கனியாமூர் பள்ளி வன்முறை வழக்கு தொடர்பாக விழுப்புரத்தில் உள்ள இளம் சிறார் நீதி குழுமத்தில் வெள்ளிக்கிழமை 41 சிறார்கள் ஆஜராகினர். திமுக அரசின் சாதனைகளை பார்த்து அண்ணாமலைக்கு காழ்ப்புணர்ச்சி என்று செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். குந்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சி கனவுகளை நொடியில் சிதைத்து அழியா சோக பக்கங்களாக மாறியுள்ளது ஒரு இளம் ஜோடியின் வாழ்க்கை. லண்டனில் படித்து வந்த விபூதி பெண் படேல் குஜராத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் பிசியோதெரபி பட்டம் பெற்றார். பின்னர் கல்லூரியில் முதுகலை படிப்பதற்காக இங்கிலாந்து சென்றுள்ளார். அங்கு ஹர்திக் அமையாவுடன் காதல் மலர்ந்துள்ளது. இருவரும் வாழ்க்கையில் ஒன்றாக சேர முடிவு செய்த நிலையில் கடந்த வாரம் குஜராத்திற்கு திரும்பி நிச்சயதார்த்தம் செய்து கொண்டுள்ளனர். 10 நாட்கள் விடுப்பில் சொந்த ஊர் வந்த இந்த இளம் ஜோடி தங்கள் திருமணம் குறித்த கனவுகளுடன் மீண்டும் இங்கிலாந்து திரும்புவதற்காக விமானத்தில் ஏறியுள்ளனர். ஆனால் அத்துடன் அவர்களின் கல்யாண கனவுகள் அனைத்தும் கருகின. கோர விபத்தில் விபூதி மற்றும் ஹர்திக் இருவரும் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் அவர்கள் குடும்பத்தை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் மலர்ந்த இந்த காதல் கதை 2 குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்த நிலையில் எதிர்பாராத விபத்தால் அரும்பிலேயே கருகி போனது அனைவர் மனதையும் கலங்க வைத்துள்ளது. மார்க்கிடம் பவுமா அபார ஆட்டம், வெற்றியின் விளிம்பில் தென்னாப்பிரிக்கா உள்ளது. TNPL-இல் சேலம் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நிதிஷ் ராஜகோபால் அதிரடி, திருப்பூரை வீழ்த்தி சேலம் த்ரில் வெற்றி பெற்றது. விமான விபத்தில் 265 பேர் பலியானது சம்பவம் குறித்து கருப்பு பட்டை அணிந்து இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,295 ரூபாய்க்கும் விற்பனையானது. நீலகிரி மாவட்டத்துக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதை அடுத்து சனிக்கிழமை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவைக்கு விரைந்து வந்த பேரிடர் மீட்பு படையினர் கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ள நிலையில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் வரும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி
மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.